அனைவருக்கும் வணக்கம். கடந்த 1ஆம் தேதியிலிருந்து பரவலாக உலகம் முழுவதும் பேசப்பட்டிருக்கிறது. இந்த ஆர்டிமிஸ் 2 மூலமாக ஓரியன் அப்படிங்கிற ஒரு விண்கலத்தில் 4 பேர் உட்கார வச்சு அனுப்புனதாக நாசா பல படங்களையும் வீடியோக்களையும் வெளியிட்டு வருது. இது நமக்கு அடிப்படை அறிவு இல்லாததுனால நம்ம கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. விநாயகர் மாதிரி இந்த கிராமங்கள்லாம் ஆட்டை திருடிட்டு போயிடுவானுங்க. அதுக்கு பிறகு பஞ்சாயத்து கூப்பிட்டு அந்த விசாரிக்கும் பொழுது ஊரையே நிற்க வச்சு விசாரிக்கும் பொழுது இந்த ஆட்டை திருடினவன் மூஞ்சியில் தெரிஞ்சு போயிருன்ட்டு அடிக்கடி போய் முகத்தை கழுவிட்டு வருவான். அந்த மாதிரி எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லைங்கிற மாதிரி இதெல்லாம் நிலா பக்கத்தில் போய் சுற்றிட்டு வந்துருச்சுன்ட்டு நாசா சொன்னால கடைசி வரைக்கும் ஒரு சந்தேகம் தெரிஞ்சு போயிருமோ, குட்டு வெளிப்பட்டுடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு செயலையும் செஞ்சிட்ருக்கிறானுங்க. அதில் ஒன்று, இந்த விண்வெளியிலேருந்து பூமியினுடைய வளிமண்டலத்துக்குள்ளே நுழைஞ்சோடனே பயங்கரமாக ஹீட் ஆகி அந்த ஓரியன் விண்கலத்தினுடைய ஹீட் ஷீல்டு அப்படின்ட்டு மேலே ஒட்ட வச்சுருக்கிறானுங்களாமா. அது உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ஆன மாதிரி இப்படி இறங்கும்போது வேகமாக காற்று கிழிச்சிருக்கிற மாதிரி இவனுக்கு கையிலேயே ஏதோ அறத்தை வச்சு ராவி விட்ருக்குறானுங்க அப்படிங்கிறது தெரியுது. என்னடா இப்படி உறுதியாக சொல்கிற அப்படின்னு. இது அந்த கூகுளில் அவனுடைய நாசாவினுடைய புகைப்படம் அவனுங்களே வெளியிட்டிருக்கிறானுங்க. நானெல்லாம் ஒன்றும் இந்த படத்தை எடுக்கலை. நீங்கள் வேணால் கூகுளில் போய் நாசாவினுடைய இந்த இதை பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ இருக்கும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா இல்லை அறத்தை வச்சு ராவண மாதிரி, அதாவது வேகமாக இறங்கும்போது காற்று கிழிச்சு இந்த மாதிரி மேலே ஷீல்டில் கோடு கூட ஆயிருக்குதாமா. இவனுங்க உலக மக்களை இந்த அம்புலி மாமா கதை கேட்குற குழந்தைங்க மாதிரி நினச்சிட்டு தான் ஒவ்வொரு கதையாக அவுத்து விட்டுக்கிட்டே இருக்கிறானுங்க. கடந்த 55 வருஷமாக இவனுக்கு நிலாவுக்கே போகவே கிடையாது. போகாமையே போனேன்ட்டு கதை உருட்டிகிட்டு இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு சாட்சி. இது விண்வெளியிலிருந்து காற்றை கிழிச்சிட்டு கடலுக்குள்ளே விழுந்து அதை கப்பல் மீட்டு எடுக்குது. கப்பலில் கொண்டு வைக்கிறாங்க. அப்போ எடுத்த புகைப்படம் தான் இது. இந்த படத்தில் இந்த விண்கலத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது கீறல் இருக்குதான்ட்டு நீங்களே பாருங்கள். அவனுக்கு கொடுத்துருக்குற புகைப்படம் தான். நானெல்லாம் போய் ஒன்றும் புகைப்படம் எடுக்கலை. 2 படமும் அவனுக்கு கொடுத்தது தான். நாசாவிலிருந்து வெளியிட்ட புகைப்படங்கள் தான். இதில் ஒரு கீறல் கூட இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ளே கொண்டு வீசிவிட்டு நாசாவிலிருந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்து அறமெல்லாம் வச்சு நல்லா ராவி விட்டு வேகமாக வரும்போது அந்த ஹீட்டுக்கு காற்று கிழிச்சு அந்த மாதிரி ஆகிடுதுங்கிற மாதிரி ஒரு கப்சாவை இப்படி அடிப்படை அறிவில்லாத ஒரு விஞ்ஞானிகள் குழு இருக்குது அப்படின்னா நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. இத்தனை பொய்யை திறம்பட சொல்ல தெரியாது போல் இருக்குது இவனுக்கு. இப்போ 53 வருஷம் கழித்து திரும்பி அதே கேனத்தனத்தை பண்ணுறானுங்கன்னா இவனுங்களுக்கு எல்லாம் நம்ம என்னத்தை சொல்கிறது? பைத்தியக்கார பயல்களாக இருப்பானுங்களோ. இப்போ விண்வெளியில் சுவாசிக்கிறதுக்கு அந்த ஓரியன் விண்கலத்துக்குள்ளே சுவாசிக்கணும்ல, இல்லைன்னா செத்து போயிடுவானுங்கள 4 பேரும். அதனால் அதுக்கு ஆக்சிஜன் கொண்டு போனானுங்களாமா. அதுக்கு 90 கிலோ எடுத்துகிட்டு போனேன்னு போட்டு அவனுக்கு சொல்லியிருக்கிறானுங்க. இப்போ 90 கிலோ என்ன பாலித்தீன் பேக்கெட்லேயே எடுத்துகிட்டு போக முடியும்? அதுக்குன்னு சிலிண்டர் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆக்சிஜன் சிலிண்டர் நீளமாக இருக்கா. ஹாஸ்பிட்டல்லாம் 5 அடி 4 அடியிலேருந்து 5 அடி நீளத்துக்கு இருக்கும். பிக் சைஸில் இருக்கும். ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் நிலாவுக்கு போகாமையே போனேன்ட்டு அங்கே ஹாலிவுட்டில் செட்டை போட்டு எடுத்து கேனத்தனம் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த சிலிண்டரு மொத்தம் எத்தனைன்னு தெரியுமா? அப்போ 90 கிலோவை அடைக்கணும்னா அதுக்கு 9 சிலிண்டர் தேவைப்படுது அப்படின்ட்டு கணக்கு சொல்கிறாங்க. அப்படின்னா 9 சிலிண்டர் இருந்தால் தானே அதை உள்ளுக்குள்ளே அந்த ஓரியன் விண்கலத்துக்குள்ளே வச்சு கொண்டு போக முடியும். அப்போ 9 சிலிண்டர் வச்சா அந்த விண்கலத்தினுடைய வெயிட் எவ்வளோ ஏறும்? இடம் முதல்ல எங்கே இருக்குது? அது அந்த சிலிண்டர் இருக்கிறதுக்கான அடையாளம் ஏதாவது அந்த ஓரியன் விண்கலத்தில் பின்பக்கத்துலையாவது தெரியுதான்னா ஒன்றுமே தெரியல. அதாவது சைனா நிலாவினுடைய பின்பக்கத்தில் இந்தியா, சைனா போன்ற நாடுகள் சேட்டலைட் மூலமாக விண்கலத்தை இறக்கிருச்சுன்னு சொல்கிறானுங்க. இதை முறியடிக்கணும், அதுக்கு மேலே நாங்கள் இருக்கிறோம் பாருன்னு சொல்கிறதுக்காக பழையபடியே ஒரு பொய்யான ஒரு நாடகத்தை இதில் அரங்கிட்டுருக்குறாங்கோ அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பூமியே இயற்கையாக இருக்கும் பொழுது காற்றை சுவாசிக்கிறோம். அப்போ ஒரு நாளைக்கு 25,000 லிட்டர் காற்றை நம்ம சுவாசிக்கிறோம். அதில் ஆக்சிஜன் சுமார் 21%, அதாவது 680 லிட்டர் ஆக்சிஜனை நம்ம ஒரு நாளைக்கு சுவாசிக்கிறோமாம். அப்போ 10 நாளைக்கு எவ்வளோ ஆச்சு? ஏறக்குறைய 7,000 லிட்டர்.
அப்போ 4 பேர்த்துக்கு 24,000 லிட்டர் அப்படின்னு கணக்கு வருது. இந்த 90 கிலோ ஆக்சிஜன் வந்து பல மடங்கு அது வாயுவாக பிரிக்கும்போது பூமியில் சாத்தியம் 40,000 கிலோ அந்த மாதிரி 40,000 லிட்டர் அந்த மாதிரி வரும் 90 கிலோவிலிருந்து. ஆனால் ஒரு சின்ன சேட்டலைட்டுடைய அந்த சின்ன அறைக்குள்ளே வந்து அந்த ஆக்சிஜன் அப்படி வந்து விரிவுபடுத்த முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நல்லா யோசித்து பார்க்கணும். இதில் விட இன்னொரு காமெடி என்னென்னா 240 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கிறானுங்க அப்படின்ட்டு சொல்கிறானுங்க. இந்த மாதிரி ஒரு கேணத்தனத்தை உலகத்தில் வேறு ஏற்கனவே வந்து உள்ளே ஏகப்பட்ட கம்ப்யூட்ரு, மைக்கு, ஒயரு, கேமரா, அப்புறம் அது வந்து ஹீட்டு வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு சீல்டிங் போட்டு அதை கனமாக தயாரித்து என்னென்னமோ பண்ணி அதே ஏகப்பட்ட வெயிட்டில் இருக்குது. இதுபோக ஆக்சிஜன் வந்து இத்தனை 90 கிலோவா எங்கே வச்சானுங்கன்னு தெரியல, அதுக்கு உண்டான அடையாளமே தெரியல. இதுபோக 240 லிட்டர் தண்ணீர் குடிக்கிறதுக்கு அந்த பதப்படுத்தப்பட்ட உணவில் தண்ணீரை செலுத்தி அதை உணவாக்கி சாப்பிட்றதுக்கு வேணுமில்ல, குடிக்கிறதுக்கு வேணுமில்ல, இதையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு 240 லிட்டருங்கிறானுங்க. அப்போ வந்து 20 லிட்ரு வந்து ஒரு கேனு நம்ம இப்போ வாட்டர் கேன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 240 லிட்டருக்கு ஏறக்குறைய 12 கேன் வைக்கணும். 12 கேனை இவனுக்கு எந்த இடத்துல பட்டக்ஸு கீழே எங்கே வச்சுருக்கிறானுங்கன்னு தெரியல. அதை நம்ம இந்த மாபெரும் விஞ்ஞானிகிட்ட கேட்கணும். இப்படி வந்து ஒவ்வொரு விஷயமும் ஒரு அடிப்படை அறிவுக்கு பொருந்தாத மாதிரியே தான் சொல்லி வச்சுருக்கிறானுங்க. இது வந்து நம்மெல்லாம் போய் பார்க்கவா போகிறோம், இது நிஜமான்ட்டு நம்ம போய் பார்த்தா தானே நிஜம்ங்கிறது தெரியும். எவனும் போய் பார்க்க போகிறது இல்லைங்கிறது கன்ஃபார்ம் 100% வேறு யாரும் போக முடியாது. அப்படிங்கிறனால அவனுக்கு என்ன சொன்னாலும் அதை நம்பித்தானே ஆகணும். நமக்கு அறிவு அவ்வளோதானே இருக்குன்ட்டு அவனுக்கு நினச்சிக்கிறானுங்க. நம்ம மாதிரி ஆட்கள் சில பேர் இருக்கிறோங்கிறது அவங்களுக்கு தெரியாது போல் இருக்குது. 2வது, இந்த ஓரியன்ட் விண்கலத்துக்குள்ளே ஒரு பொருள் மிதக்கிற மாதிரிலாம் காட்டுறானுங்க. ஒயரு, ஒரு சின்ன பவுச்சு மாதிரி இருக்குது, அதையெல்லாம் அப்படி தட்டி விட்டு பறக்குது பாருன்னு நமக்கு டெமோ பண்ணிகிட்ருக்கிறானுங்க. பாருன்ட்டு. நம்ம பூமியில் ஒரு குழந்தை வந்து சாப்பிட்டு போட்டு இப்படி உருண்டு படுக்கும்போது குப்புறப்படுத்தால அது வாமிட் பண்ணிடுது, கக்கிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. குடித்த பாலெல்லாம் வெளியில் வந்தது. இவனுக்கு போய் இந்த மாதிரி வந்து பறக்கிற இடத்துல, கிராவிட்டி இல்லாத இடத்துல இப்படின்னு மேலே எம்பி ஒரு பொருள் எடுக்கிறதுக்கு போனானுங்கன்னா கீழே இருக்கிற பொருள் வயிற்றுக்குள்ளே சேர்த்து எல்லாம் வெளியில் வந்துருமே இல்லையா. அவனுக்கு சாப்பிட்டு இத்தினூண்டு கேப்சூல் சாப்பிட்றானுங்க. அது வந்து வாய் வழியே வெளியில் வந்துடாது தான் பிதுங்கிக்கிட்டு. என்ன ஒரு அடிப்படை இல்லாமல் ஒரு அவனுக்கு சொல்கிறது வந்து நம்ம காரணம் கேட்டோம்னா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவானுங்க. ஏன்னா கேட்கக்கூடிய ஆட்கள் இல்லாதனால அவ்வளோ தைரியமாக அவன் வந்து சொல்கிறான் இப்படி வந்து மனிதன் போனான் அப்படின்ட்டு. ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. இவங்க வந்து இங்கே அரிசானாவில் இருக்கிற ஒரு அந்த ட்ரைனிங் சென்டரில் இருந்து ஒரு இராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக மேலே கொண்டு போய் அங்கேருந்து பொத்துன்னு போட்டு பேராசூட் விரிஞ்சு கீழே இறங்குறது மட்டும்தான் உண்மை, நடந்த உண்மை. அதுக்குள்ளே ஆள் இருந்ததெல்லாம் உண்மை. இதெல்லாம் நடந்தது எங்கேன்னா ஒரு பூமியிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே தான். இதுக்குள்ளே நடத்தி ஒரு நாடகத்தை ஆட்டி வச்சுருக்கிறானுங்க அப்படிங்கிறத மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நிலாவுக்கு பின்னாடி போகையில் வந்து ஒரு கருவிகள் வேணால் வந்து அங்கே அனுப்பலாம், போய் எடுத்துகிட்டு வரலாம் ஃபோட்டோக்களை. அதனால் இவங்க உள்ளே இருந்தாங்க அப்படிங்கிறது 100% கப்ஸாங்கிறத சொல்லிவிட்டு அடுத்து இன்னொரு வீடியோவில் இதனுடைய பல பகுதிகள் வந்து பூரா புரட்டு கதைகளாக இருக்கிறதுனால வீடியோ வந்து ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு போட வேண்டியது வரும். அவ்வளோ விஷயங்கள் வந்து இதில் அவனுக்கு வந்து கையாண்டதில் பூரா தவறாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். தொடர்ந்து இதனுடைய வீடியோவை எப்படி நீங்கள் பார்க்குறீங்கிறத பொறுத்து அடுத்த வீடியோ நான் வெளியிடுறேன். நன்றி.